தமிழ் சினிமாவில் பல்வேறு கதாநாயகர்கள் ஒரு காலகட்டத்தில் பயங்கர பாப்புலராக இருந்திருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்போ உச்ச நட்சத்திரமாக இருந்தவங்களுக்கே இவங்க பயங்கரமான டஃப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏவிஎம் ராஜன். இவரை நான் வந்து டக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணணும்னா அந்த காலத்து விஜய் சேதுபதினு சொல்லுவேன். அது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆரம்ப காலத்தில் கவர்னர் மாளிகையில் வேலை பார்த்த ஒரு ஆள், அதுக்கப்புறமா அங்கே சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது சம்பாதிக்கலாம், கொஞ்சம் 100 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, 200 ரூபா சம்பளம் வாங்கினா ஓகேன்ற மாதிரி உள்ள ட்ரை பண்ணுறாரு. அப்போது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் இவரை அவங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தருது. அண்டு 250 ரூபா சம்பளமும் தருது. ஆஹா, 200 ரூபா சம்பளம் எதிர்பார்த்தா 250 ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவர் தான். ஆனால் இவரோட டைலாக் டெலிவரி, எக்ஸ்பிரஷன், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளாக இருந்தாலும் அவ்வளோ தத்ரூபமாக நடிக்கிறாரே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இவர் நடிக்கிறப்போ எல்லாருக்கும் இருந்துச்சு. அண்ட் நடிப்பு சுடர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இவருக்கு கிடைச்சிது. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் பல்வேறு திரைப்படங்கள் பண்ணியிருக்கிறாரு. நானும் ஒரு பெண், 1000 காலத்து பயிர் அப்படின்னு இவர் பண்ண ரோல்ஸ் தான் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக சொல்லணும்னா தில்லானா மோகனாம்பாள் படத்தில் அவர் சிவாஜி கணேசனுக்கு தம்பியாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த ரோலில் சிவாஜி கணேசன் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாரும் அவரோட ரோலை ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். இன்ஃபேக்ட் இவரை பற்றி நிறையா செய்திகள், நிறையா ட்ரிவியாக்கள் வெளியே வந்திருந்தாலும் எழுதப்பட்டிருந்தாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது ஒன்று தான். இவர் நடிக்கிற ஒரு படத்தை மதுரையில் இருக்கிற மிட்லாண்ட் தேட்டரில் பார்த்த ஒருத்தர், டே என்னமோ நடிக்கிறான்டா, சிவாஜி செத்துதான்டா இவன் வந்ததுனால அப்படின்னு கோஷம் விட்டுருக்காரு. உடனே அங்கேருந்த சிவாஜி ரசிகர்கள் எல்லாருமே அந்த ஆளை போட்டு அடிச்சுக்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் செய்தியாக அப்போ வந்து எழுதப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் சிவாஜி மாதிரி நடிக்கிறாருப்பா, சிவாஜி மாதிரி டைலாக் டெலிவரி இருக்குதுப்பா அப்படின்ற ஒரு பேர் வாங்கினவர் தான் ஏவிஎம் ராஜன். அண்டு நான் சொன்னேன்ல, இவர் அந்த காலத்து விஜய் சேதுபதினு. ஏன்னா அப்போ என்னதான் வந்து இவருக்கு இவ்வளோ பெரிய பேர், இவருக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருந்தாலும் இவர் நிறையா படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடிப்பார். ஏன்னா இவருக்கு அந்த ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதான் பார்ப்பாரு தவிரலாம், இந்த படத்தில் நான் சோலோ ஹீரோவாக தான் நடிப்பேன், இல்லை நான் நடித்தா சோலோ ஹீரோவை மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. நல்ல கதாபாத்திரம் இருந்துச்சுன்னா அவர் அழகாக அதில் வந்து கமிட் ஆகி நடிப்பார். அண்ட் பல்வேறு கெட்டப்ஸு, பல்வேறு விதமான ரோல்ஸும் குறுகிய ஃபிலிமோகிராஃபிக்குள்ளேயே பண்ண ஒரு நடிகர் ஏவிஎம் ராஜன். அண்ட் தேவர் ஃபிலிம்ஸில் இருந்த வெளியான நிறையா பக்தி படங்களில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இவர் சின்ன வயசுலேயே வந்து ஒரு பெரிய பக்தர், ஹிந்து மதத்து மேலே பயங்கர பற்று கொண்ட ஒரு நபர். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து கிறிஸ்தவ மதத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு கிடச்சிது. அதுக்கப்புறமா பாஸ்டராகவே மாறிட்டார். அதுக்கடுத்து அவர் சினிமாவில் நடிக்கவே இல்லை. இவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியானதுன்னா, இவர் மேஜர் சந்திரகாந்த் படத்தில் நடித்த ரஜினிகாந்துங்கிற கதாபாத்திரத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் கே பாலச்சந்தர் சிவாஜிராவ் கேக்வாத்துக்கு ரஜினிகாந்துங்கிற பேர் வச்சார். இப்பேற்பட்ட நடிகராக இருந்தாலும் இவர் வாழ்க்கையிலையும் நிறையா சோகங்கள், நிறையா லாஸஸ், முக்கியமாக ஒரு ப்ரொடக்ஷனுக்குள்ளே இறங்கினப்பெல்லாம் இவருக்கு பயங்கரமான லாஸ்லாம் நடந்திருக்குது. பட் இருந்தாலும் இவர் நடித்த படங்கள் இன்ன வரைக்கும் இவரோட நடிப்பாற்றலை நம்மக்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் நாம் அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது கடமைன்னு நினைக்கிறேன்.